அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? உங்கள் அருகில் இருக்கிற பார்த்து கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை நமக்கு கொடுத்தபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை ஸ்தோத்தரித்து நம்முடைய வாழ்த்துதலை நாம் சொல்லிக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது வாழ்த்துதலை சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட், glory to Jesus. பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்க வேண்டும். glory to Jesus. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஷேக்கன் பண்ணி, ஹேண்ட் ஷேக் பண்ணி, அவங்களுக்கு அந்த புதுசாக வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஷேக் பண்ணி கொடுங்க. சண்டே கிளாஸ் டீச்சர் எல்லாம் மறந்துட்டாங்க போல இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, glory to Jesus. கொடுங்க. ஆஹா, ஸ்தோத்திரம். ரைட், குட். கர்த்தர் நல்லவர். என்னுடைய வாழ்த்துதலையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் glory to Jesus. வாங்க மாஸ்டர், உட்காருங்க. மாஸ்டர் பார்த்துக்கிட்டே வராரு, ஜெயின் ராபர்ட் மாதிரி. glory to God, praise Jesus. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சத்தமே இல்லையே. எதை பெற்றுக்கொள்வீர்கள்? நீங்கள் தேவனிடத்தில் கேட்டுங்க. நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இந்த மாதத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர், யூ வில் ரிசீவ் இட். நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் எவைகளை கர்த்தரிடத்தில் கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் இந்த மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். 3 முறை இதை நாம் வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3 முறை அதை வாசித்து பிறகு நாம் செய்திக்கு நேராக நாம் திரும்புவோமாக. மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். 24வது வசனம் எடுத்துக்கொண்டீர்களா? வாசிப்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் தேவனே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு ஆதாரமான வசனத்தை எங்களுக்கு இந்த நாளிலே மன்னாவாய் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படியாய் தேவனே, நீங்கள் எவைகளை தேவனிடத்தில் கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கண்மலையும் மீட்புறமாக இருக்கிற கர்த்தாவே, இருதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தையும் உடைய சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. ஆமேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த மாதத்தில் நீங்கள் கர்த்தரிடத்தில் எதை கேட்பீர்களோ அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். அல்லேலூயா. உங்கள் தேவை கர்த்தர் அறிவார், என் தேவை கர்த்தர் அறிவார், நம்முடைய தேவை கர்த்தர் அறிவார். ஆமேன். ஒருவேளை என்னுடைய தேவை உங்களுக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய தேவை எனக்கும் ஓரளவுக்கு தெரியலாம். ஆனால் எல்லாமே எனக்கு முழுமையாக எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய தேவைகளை நிச்சயமாய் அறிந்திருக்கிற ஒருவர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் இந்த வார்த்தையை சொன்னார். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆமேன், எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அது ஆங்கிலத்தில் சொல்லப்படுது, அப்பொழுது யூ வில் ரிசீவ் இட். நீங்கள் விசுவாசமாக எதை கேட்கிறீர்களோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயம் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை
நான் ஆண்டவர் சொன்ன பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு காட்டின ஒரே ஒரு நபர் யாருன்னா பர்தமேயு குருடன் தான் காட்டினார். அல்லேலூயா. பர்தமேயு குருடனை கர்த்தர் அந்த நேரத்தில் எனக்கு நினைவு கூட்டினார். ஏன் என்று சொன்னா, அவன் கர்த்தரிடத்தில் என்ன கேட்டானோ அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தினாலே உனக்கு இது கிடைத்தது. எப்படி? ஆண்டவரே சொல்றாரு, உன் விசுவாசத்தினால உனக்கு என்ன கிடைச்சது? இது கிடைச்சது, இந்த கண் பார்வை உனக்கு கிடைச்சது என்று அவர் சொல்லுகிறார். அப்போ யோசிச்சு பார்க்கும்போது, கேட்கிறதை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் முதல்ல நமக்கு தேவை. அல்லேலூயா. கேட்டுக்கொள்கிறதை நாம் விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்கு இதை கொடுப்பார் என்று நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் அதை நிறைவேற்ற வல்லவர். அவன் கர்த்தரிடத்தில் என்ன கேட்டானோ, அவர் ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு தெரியாதா அவருக்கு என்ன செய்யணும்னு? அவர் என்ன கேட்பார் என்பதை சொல்றாரு. நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை யார் அறிந்திருக்கிறாரு? பிதாவானவர் அறிந்திருக்கிறாரு. அறிந்திருந்தாலும் இயேசுவானவர் அவரை பார்த்து கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அவன் கேட்கிறான், எங்கே ஸ்ட்ரைட்டாக சொன்னான், எனக்கு பார்வை அடையணும். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அதை பார்வையடைய முடியாது செய்து, உன் விசுவாசத்தினாலே உனக்கு இது உண்டாயிற்று, உன் விசுவாசத்தினாலே உனக்கு இது கிடைக்கும். நீ என்ன கேட்கிறியோ அதை கர்த்தர் இந்த மாதத்தில் இல்லை, நிரந்தரமாய் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். Glory to Jesus. லூக்கா 18ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 35வது வசனம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வந்தபோது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து, ஆமென். ஒரு எரிகோவுக்கு அவர் வரும்பொழுது வழி அருகே உட்கார்ந்து அவன் என்ன செஞ்சு கொண்டிருந்தான்? பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் குருடனாக இருந்தான், பின்பு அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறவனாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த குருடனை நான் பார்க்கும் பொழுது எனக்கு 4 காரியங்களை அவனிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அந்த 4 காரியங்களை அவனிடத்தில் நான் என்ன செஞ்சேன்? கற்றுக்கொள்ளும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் வைத்திருந்தார். ஏன் என்று சொன்னால், 4 காரியங்களை யோசித்து பார்க்கும்பொழுது அவனிடத்துல என்ன இருந்ததுன்னா, உறுதியான கூப்பிடுதல் அவன்கிட்ட இருந்தது. இயேசுவை தன் பக்கம் திரும்பி பார்க்கும் வைக்கும் அந்த உறுதியான கூப்பிடுதல் அவனிடத்தில் இருந்ததை பார்க்க முடிகிறது. 2வது காரியம், அவன் இயேசுவின் இடத்துல உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட், ஸ்பெசிஃபிக் ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுக்குறான். ஸ்பெசிஃபிக்காக என்ன வேணும் என்பதை அவன் கேட்டான் என்பதை பார்க்க முடிகிறது. Glory to Jesus. 3வது காரியம், அவன் இயேசுவை டைரக்டா பார்க்க நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அவன் குருடனா இருக்கிறான், சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்கும்போது அவன் அருகில் இருக்கிறவர்களை பார்த்து அவன் கேட்கிறான், யார் போகிறதுன்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அவர் கடந்து போகிறார் என்று சொல்லும் பொழுது அவன் அதுக்கப்புறம் அவன் வேற யாரையும் என்ன பண்ண, எப்பா கொஞ்சம் இயேசுவானவரை கொஞ்சம் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண அப்படின்னு அவன் கேட்கல. அவன் டைரக்டாக தேவன் இடத்துல என்ன செய்கிறான்? கிட்டி சேர அவன் நினைக்கிறான். அதை நான் பார்க்குறேன். 4வது காரியம், இயேசு அவனுக்கு நன்மை செய்த பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் பின்னாக சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 4 காரியங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த நாளிலே தேவன் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் இந்த பர்தமேயு குருடனை போல நமக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் காரியம். அல்லேலூயா. முதல் காரியம், அவன் உறுதியாக இருந்தான் இயேசுவானவரை தன் பக்கம் திருப்புவதற்கு. லூக்கா 18ஆம் அதிகாரம் 37-38 வசனம். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். நெக்ஸ்ட் வசனம். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே
எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாக என்ன செஞ்சான்? அவன் கூப்பிட்டான் என்று நான் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போ அவன் யோசிச்சு பாருங்க, ஒரு குருடனுக்கு என்ன தேவை என்பதை நாம் எப்படி அறிய முடியும்? அவனுக்கு எல்லாமே தேவை தான். அவனை அழைத்து செல்வதற்கு ஒரு ஆள் தேவை. அல்லேலூயா. அவன் இடம் அறிவதற்கு அவனுக்கு ஒரு துணை தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு எவ்வளோ தேவை இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory to Jesus. அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, he literally cried ன்னு சொல்லியிருக்கிறது. அவன் அழுதான் என்று போடப்பட்டிருக்கிறது. குழந்தைய பார்த்துருக்கீங்களா? குழந்தைக்கு பிடித்த ஒரு நபர் முதல்ல அவங்கள விட்டுட்டு போனாங்கன்னா எப்படி சொல்லும்? கூப்பிடும். அம்மா இல்லை அப்பா எப்படின்னு கூப்பிடும். கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்கன்னா எப்படி கூப்பிடும்? அழ ஆரம்பிச்சிடும். அழுத உடனே என்ன பண்ணுவாங்க? திரும்பி வந்து அந்த குழந்தைய பார்க்குறதை போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் கூப்பிடுவதிலே ரொம்ப உறுதியாக இருந்தான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. கூப்பிட்ட உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷன். எல்லாம் முன்னடப்பார்கள் பின்னடப்பார்கள் என்ன பண்ணாங்க? எல்லாம் நீ பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். அவன் அப்பயும் அவன் என்ன செஞ்சான்? உறுதியாக என்ன செஞ்சான்? அதிகமாய் கூப்பிட்டான். எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவலில் நின்றுடுவோம். எப்படி? இந்த ஃபஸ்ட்டு லெவலில் ஒரு காரியத்திற்காக நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டோம்? கேட்குறத நிறுத்திடுவோம். ஆனால் இவன்கிட்ட இருந்த உறுதியை பார்க்கும் பொழுது அவன் அதிகமாக, அவனுடைய தேவை, அவனுடைய காரியங்கள் அதிகமாக இருந்தது. இவன் வந்து பிறவி குருடன் கிடையாது. பர்தமேலு இந்த குருடன் வந்து பிறவியில் குருடன் இல்லை. அவனுக்கு ஏதோ ஒரு சிக், அவனுக்கு ஒரு இல்னஸ் வந்த பிறகு அவன் என்ன செஞ்சான்? குருடனாய் ஆனான். அவனுடைய பலவீனத்தினால் அவன் குருடனாய் ஆனான் என்று சொல்லி பின்புலத்திலே அது சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறவி குருடனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் என்ன பண்ணுவான்? எதையாவது ஒன்று அவனுக்கு அந்த சென்ஸ்னால் அவன் சமாளிச்சுப்பான். ஆனால் கண்ணு தெரிஞ்சு திடீர்னு கண்ணு தெரியாமல் போச்சுன்னா அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப ட்ராஜடியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய லைஃப்லையும் அப்படிதான் சில வேலைகளில் ட்ராஜடியாக இருக்கிற வேலையில் நம்ம தேவனை உறுதியாய் கூப்பிட கற்றுக்க வேண்டும். இயேசுவை தன் பக்கமாய் திருப்புவதற்கு அவன் முதல்ல கூப்பிட்டான். டிஸ்ட்ராக்ஷன், ஜெபத்தில் டிஸ்ட்ராக்ஷன் வரும், ஜெபத்திற்கு இடையூறு வரும், எல்லாம் வரும். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஆனால் கூப்பிடுவதிலே ஸ்ட்ராங்காக என்ன செய்யணும்? நீங்கள் கூப்பிடணும். அல்லேலூயா. ஸ்ட்ராங்காக கூப்பிட கற்றுக்கணும். எத்தனை பேர் ஸ்ட்ராங்காக கூப்பிட போகிறீங்க? ஆமேன். அவனுக்கு அந்த குருடனை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கூப்பிட்டான், எல்லாம் தடை பண்ணாங்க, மறுபடியும் என்ன செஞ்சான்? ஸ்ட்ராங்காக கூப்பிட்டான். கதறி அழுது லிட்டரா என்ன செஞ்சான்? he cried. அவன் அழுது என்ன செஞ்சான்? கேட்டான். நீங்கள் எதை அழுது கேட்பீர்களோ அவனுக்கு எவ்வளோ பாரமாக இருந்திருக்கும் அந்த நேரத்தில். ஆமேன். glory to Jesus. அவன் என்ன செஞ்சான்? அழுது அதிகமாய் சத்தமிட்டு அவன் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் திரும்பி பார்த்தார். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் திரும்பி பார்க்குற வரைக்கும் விடக்கூடாது. யாக்கோபு நைட்டு ஃபுல்லாக பாதத்தை பிடிச்சு ஒரு காரியத்தை சொன்னார். நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உன்னை விடமாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, மனுஷனிடத்தில் கேட்பதை காட்டிலும் தேவனிடத்தில் கேட்டா அவர் ஒத்தாசை அனுப்புவார். எனக்கு ஒத்தாசை வரும். பருவ நேராக என் கண்களை நான் என்ன செய்கிறேன்? ஏழுக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். அது உறுதியாய் நம்ம என்ன செய்யணும்? அந்த பர்தமேலு குருடனை போல உறுதியாய் தேவனிடத்தில் கேட்க கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மை திரும்பி பார்க்கும் அளவுக்கு நம்ம விடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு டைம்லேயே என்ன செய்வோம்? கேட்போம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவோம்? சோர்ந்து போயிடுவோம். ஆமேன். சோர்ந்து போய் என்ன செஞ்சிடுவோம்? மறந்து போயிடுவோம். எப்பவுமே நீங்கள் கேட்கிற விஷயத்தில் அதில் உறுதியாக இருக்கணும். கேட்கறதுல சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு இயேசுவானவர் ஊமையை சொன்னார். எப்பவுமே ஆண்டவர் என்ன செய்வார்?
ஒரு ஊமையை எப்பவுமே சொல்லிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அந்த சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதற்கு அவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். 2வது வசனம், ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான், அவனு தேவனுக்கு பயப்படாதவனும். எப்படி இருந்தான் அவன் நியாயாதிபதி? தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனிடத்துல இல்லை. ஆனால் மனுஷனை அவன் என்ன செய்ய மாட்டான்? எப்போ தேவனிடத்துல ஒரு பயம் இல்லையோ அவன் மனுஷனை மதிக்கவே மாட்டான். அல்லேலூயா. எவன் ஒருவன் தேவனுக்கு பயந்திருக்கிறானோ அவன்கிட்ட தான் என்ன இருக்கும்? உன்னில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளை நிறைவேற்றக்கூடிய அந்த வசனம் யாருக்குள்ள இருக்கும்னா தேவனுக்கு பயப்படுறவங்க கிட்ட தான் அவங்ககிட்ட இருக்கும். ஆனால் இவன் எப்படி இருக்கிறான்? தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருக்கிறான். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு மனிதனையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மதிக்காமல் இருக்கக்கூடாது. எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், ஆண்டவர் சிறு பிள்ளைகளை கூட பெரிய கணத்தை கொடுத்திருக்கிறார். சீஷர்களிடத்தில் சொல்லும் பொழுது சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன சொன்னார்? இந்த சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் நீங்கள் ராஜ்யத்திற்கு உகந்தவர்கள் அல்ல என்று அவர் சொன்னதை நாம் பார்க்க முடியுது. ஆமேன். 3வது வசனம், அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று. ஆமேன். அந்த இடத்துல ஒரு விதவை, ஒரு தாய்மார் இருந்திருக்கிறாங்க. அவனிடத்துல போய் என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கும் எதிராளிக்கும் இருக்கிற ஒரு காரியத்தில் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரை போய் கேட்கிறாங்க? அந்த நியாயாதிபதியை போய் கேட்கிறார்கள். ஆமேன். க்ளோரி டு ஜீசஸ். 6வது 7வது வசனம், பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து என்ன சொன்னார் தெரியுமா? அவரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த விதவை அடிக்கடி வந்து என்னை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாள்? ஆமா, தொந்தரவு பண்றாள், அலட்டி கொண்டிருக்கிறாள். அவ என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்? என்ன? எனக்கு நியாயம் செய்யுங்க. நியாயம் கேட்பதை சம்டைம்ஸ் நம்ம தேவனை என்ன பண்ணணும்? தொந்தரவு பண்ணணும். அதனால் அவர் வாயால சொல்றாரு. அவர் வாயால என்ன சொல்றாரு? வெதர் யூ டிஸ்டர்ப்ட் ஆர் நாட். நீங்க தேவனை டிஸ்டர்ப் பண்ணீங்களா? தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க கேட்கறதுல உறுதியா, ஆண்டவரே, நீங்க கேட்கறதுல உறுதியா இருக்கணும். ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சில வேளையிலே கேட்கறதுல அவனை போல அழுது ஜபிக்கிற ஒரு காரியங்கள் நமக்குள்ள இருக்கணும். அழுதுன்னா நம்ம அழுகை என்பது சும்மா கிளிசரின் போட்டுக்கிட்டு சினிமாவில் வர மாதிரி அழுகை கிடையாது. உள்ளம் உடைக்கப்பட்டு அழுகிற அழுகை. அந்த அழுகைக்கு நிச்சயமா என்ன உண்டு? அதுக்கு பதில் உண்டு. நான் என்னுடைய 2வது பொண்ணு பிறந்த பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2வது பொண்ணு பிறந்தபோது ஹாஸ்பிட்டலில் 2வது பொண்ணு பிறந்த பொழுது நான் போய் கொண்டிருக்கும்போது அங்கே ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. கேட்ட பொழுது, உங்களுக்கு என்ன குழந்தைங்கன்னு கேட்டப்போ நான் சொன்னேன், எனக்கு 2வது பெண் குழந்தை பிறந்திருக்குது. ஒன்று அவர்கள் சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னா, 2வதும் பொண்ணா அப்படின்னு சொல்லி மனம் அடிவாக்குற ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அவரிடத்துல என்ன இருந்தது? ஒரு மனம் அடிவாக்குற ஒரு செய்தி இருந்தது. அப்போ உண்மையிலே நான் ஹர்ட் ஆனேன். உண்மையிலே நான் என்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டு எனக்கு ஒரு மாதிரி துக்கமாக இருந்தது. என்ன ஆண்டவரே, எனக்கு சந்தோஷமாக இருக்கிற ஒரு காரியம் மற்றவர்கள் அதை துக்கமாய் எனக்கு கேட்கிறார்களே என்று சொல்லும்பொழுது, நான் வாகனத்தில் போய் கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கொள்வினையும் கிடையாது, கொடுப்பினையும் கிடையாது. அந்த இடத்துல யாருக்கும் யாரும் சொந்தமும் இல்லை. அங்கே எல்லோரும் தேவதூதர்களை போல இருப்பார்கள். உனக்கு என்ன பிறந்தா நமக்கு என்ன? இந்த உலகத்தில் ஆமென், க்ளோரி டு ஜீசஸ். அவர்கள் என்ன நினைத்தார்கள்னா, 2வது ஆண் பிள்ளை பிறக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ என்ன தெரியாது. இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, 2வதும் பொண்ணான்னா ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் இருக்கும் பொழுது யார் ஹர்ட் பண்ணாலும் அதற்கு ஆண்டவர் ஒரு சொல்யூஷனை நமக்கு சொல்வார். அல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ். எப்பவுமே நம்ம தேவனிடத்தில் இருக்கும் பொழுது நல்லா தெரிஞ்சுங்க, எதை நம்ம அறிக்கை செய்கிறோமோ
அதை அவங்களுக்கே ஆண்டவர் ரிப்பீட் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் எதுவும் பற்றி இல்லை, நீங்கள் தேவனிடத்தில் டிஸ்ட்ராக்ஷன் வரும். டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் தேவனை டிஸ்டர்ப் பண்ணுங்க. தேவன் ஒருபொழுதும் என்ன செய்ய மாட்டார்? உங்களை புறக்கணிக்க மாட்டார். ஹல்லேலூயா. 7வது வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருந்து அவர்களுக்கு உங்களுடைய ஜெபத்திற்கு உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்க்காமல் இருப்பாரோ? என் செவி மந்தமாகவும் இல்லை, என் கரங்கள் உங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவும் இல்லை. தேவன் எப்பொழுதுமே நமக்கு செவி சாய்க்கிறவராக இருப்பார். ஒருவேளை மனுஷன் காதை மூடிக்கொள்ளலாம், மனுஷன் கேட்காதவனை போல இருக்கலாம், ஆனால் தேவன் எப்பொழுதுமே நீங்கள் எவைகளை தேவனிடத்தில் கேட்க விரும்புகிறீர்களோ அவைகளை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு மனுஷனாக இருந்தானா அவன் சிச்சுவேஷனுக்கு தேவை அதிகமாக தான் இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தேவை அதிகம், சபையுடைய தேவை அதிகம். ஆனால் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அதை நிச்சயமாய் நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அவங்கவுங்களுக்கு உண்டான தேவைகள் இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம், போன மாதம் உள்ள ஒரு சந்தோஷத்தின் மாதம். என்னடா சந்தோஷத்தின் மாதம்னு பார்த்தா ரிசல்ட் வந்தது. பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஸ்கோர் பாஸ் பண்ணிட்டாங்க. சந்தோஷம். இந்த மாதம் துவங்கின உடனே ஒரு மனம் லைட்டாக கிளேசமாக இருக்கும். ஃபீஸ் கட்டணும். ஆண்டவரே ஃபீஸ் கட்டணுமே, எப்படி நான் கட்டுறது? காலேஜுக்கு சேர்க்கணும், இல்லை 10th +1 +2க்கு ஒரு மாற்றங்கள். சாதாரண ஒரு ஃபீஸை கட்டுவதற்கு கூட எத்தனையோ குடும்பங்கள் என்ன செய்யுது? நம்ம சபையில் தேவனை நோக்கி கொண்டிருக்கிறது. கேட்பதை தேவனிடத்தில் உறுதியாக கேளுங்கள். உன் தேவை பிதாவான அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் செய்யக்கூடியவர் அவர் ஒருவர் தான். எப்படி செய்வார்? அந்த குருடனுக்கு செய்தார் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. அந்த குருடனுக்கு எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்கிறார் என்று சொன்னால் நமக்கும் அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பட் டிஸ்டர்ப், நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். சோர்ந்து போகாதீங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்மளுடைய வீக்னஸ் என்னென்னா ஜெபம் பண்ணுவோம். ஒரு 3 நாள் அதை விடாபடியாக ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்த உடனே என்ன ஆகும்னா நம்ம அப்படியே டேர்ன் பண்ணிவிடுவோம், அதை மறந்துடுவோம். அதுக்கப்புறம் கவலையில் ஆழ்ந்துருவோம். கவலைப்படுகிறதுனால ஒரு முழம் கூட்டவும் முடியாது, ஒரு முழம் என்ன செய்ய முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ். 2வது காரியம், அதாவது ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். அவ்வளோதான். ஆமேன். அவனுடைய காரியம் என்னவென்று சொன்னால் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருந்தான். இயேசுவை கூப்பிட்டா நிச்சயமாக எனக்கு என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே அவன் சந்தோஷமாக இருந்தான். உபத்திரம் என்று சொன்னால் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன், ஜபத்தில் நடுவில் என்ன இருக்கும்? ஒரு சோர்வு இருக்கும், நடக்குமா நடக்காதான்னு இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் ஜபத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன். க்ளோரி டு ஜீசஸ். 2வது காரியம், அவன் இயேசுவினிடத்திலே ஸ்பெசிஃபிக் ப்ரேயர் ரெக்வஸ்டை வைத்ததை நாம் பார்க்கணும். ஸ்பெசிஃபிக், உங்களுக்கு என்ன காரியத்திற்காகவோ நீங்கள் கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 41வது வசனம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று இயேசு கேட்டார். எதற்கு அவன்? ஆண்டவரே. வேற ஏதாவது கேட்டானா? அதை தவிர வேற ஏதாவது கேட்டானா? நம்மளை கேட்டோம்னா நம்ம பெரிய லிஸ்ட் போட்டுன்னு போவோம்ல. நம்மளை கேட்டால் ஆண்டவரே கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். ஆண்டவரே கன்ஃபியூஸ் ஆகிடுவார். என்னதான் இவருக்கு செய்யறது? ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து கேட்டார்னா, ஆண்டவரே எனக்கு பெரிய லிஸ்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பெரிய லிஸ்ட் எழுதி, இவருக்கு ரட்சிக்க பண்ணணும், அவருக்கு அது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணும். கரெக்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு உனக்கு அந்த குழனுக்கு என்ன தேவை? யோசிச்சு பாருங்க. அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான் எரிகோ வீதியிலே.
கூட இருக்க இயேசுவானவருக்கு அவன் கூப்பிடுறதுல கேட்குறாரு. நடுவில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பான் கூப்பிட்ட போது? இயேசுவானவர்கிட்ட என்ன இப்போது அலங்கார வாசலில் ஒரு முடவன் உட்காந்துக்கிறான். முடவன் உட்காந்துருக்கும் பொழுது பேதுருவும் யோவானும் வரும்பொழுது அவன் என்ன எதிர்பார்த்தான்? அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்தான்? ஏதோ ஏதோ கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? இன்னைக்கு என்னுடைய காரியத்தை தீர்ப்பதற்கு கர்த்தர் ஏதோ கொடுப்பாருன்னு அவர் நினைச்சார். இது டெம்பரவரி சொல்யூஷன். அவன் மற்றவரிடத்தில் கையேந்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் மற்றவரிடத்தில் நீ கையேந்த கூடாது. உன் கை செய்யும் வேலையை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு என்ன பண்ணார்? ஆண்டவர் முடவனை எழுப்பினார். அதை போலத்தான் குருடன் எப்போவுமே என்ன இருக்க முடியாது. அந்த குருடனுக்கு இருக்கிற பாரம், கண் இருந்த பொழுது அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பான், கண் இருந்த பொழுது உழைச்சிருப்பான், கண் இருந்த பொழுது கர்த்தருக்கு பின்புலம். அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுன்னா, அவனுக்கு வைஃப் இருக்கிறாங்கன்னு சொல்லுது. அந்த குருடனுக்கு என்ன இருக்கிறான்? வைஃப் இருந்திருக்காங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, நல்லா இருந்தபொழுது நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல வேலை செஞ்சு அந்த வைஃப் எல்லாம் காப்பாற்றிருப்பான். திடீர்னு குருடனான பிறகு இவனுடைய காரியங்களே இவனுக்கு சந்திக்க முடியாத ஒரு காரியம். ஆனால் அந்த டைமில் ரொம்ப அந்த ப்ரெஸ்டேஷனான ஒரு டைமில் அவன் கேட்குற விஷயம் என்ன தெரியுமா? ஸ்பெசிஃபிக்காக, ஆண்டவரே பார்வை அடைய வேண்டும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதத்தில் என்ன இருக்குதோ அதை மட்டும் ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஏன் அவன் கேட்டுக்கலாமே, ஆண்டவரே ஏதாவது பார்த்து கொடுங்க ஆண்டவரே, இந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டணும். இல்லை 2 மாதத்தை ஓட்டுறதுக்கு அவன் எதை என்ன பண்ணலாம்? ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் என்ன கேட்டான்? அவன் என் லைஃப் நான் எனக்கு மறுபடியும் என்னுடைய லைஃப்பை திரும்பி தரணும்னா இந்த பார்வை எனக்கு வேணும் என்று கேட்டான். அப்போ நீங்கள் கேட்பது ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். உங்களோட தேவை எனக்கு தெரியாது, என்னுடைய தேவை எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஸ்பெசிஃபிக்காக கேளு. ஆமேன், க்ளோரி டு ஜீசஸ். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? பார்வை அடைய வேண்டும். அதனால தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை சொல்லி கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்றாரு, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலுப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நான் சொன்ன பெரிய லிஸ்ட், அந்த பெரிய லிஸ்ட் இல்லை, எது முக்கியம், எது ரொம்ப ஸ்பெசிஃபிக், ஆண்டவரத்தில் கரெக்டாக கேளுங்க. ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு தேவை, இந்த காரியம் எனக்கு தேவை. ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். இது ஆண்டவரே பின்புறம் பூசப்பட வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க. கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார், கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கேட்கும்போது எதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிச்சுன்னா கேட்பேன். இல்லைன்னா சோர்ந்து போய் புலம்பி மொத்தவங்களே புலம்ப விட்டுருவோம். ஜெபத்தில் அழுப்பாத. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார் என்று சொன்னால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லு. இந்த காரியம் ஆண்டவர் எப்பவுமே ஸ்பெசிஃபிக்காக தான் சொல்லுவார். ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்போது ஸ்பெசிஃபிக்காக சொன்னார். ஆமேன். இப்படி இந்த அளவு இருக்கணும், இந்த முழம் இருக்கணும், இந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும், அந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும். அது கரெக்டாக மாதிரியின் பிரகாரமாய், காண்பிக்கப்பட்ட மாதிரியின் பிரகாரமாய் அதை செய்ய எல்லாமே செஞ்சாங்க. நம்பர் 1, அல்லேலூயா. நோவாவுக்கு கிளீனாக சொன்னார் எப்படி பேழையை இது பண்ணணும்னு. அப்போ அது மாதிரி ஸ்பெசிஃபிக் உள்ள ஒரு காட். ஸோ நம்ம கேட்கும் பொழுது தேவனிடத்தில் கேட்போம். அல்லேலூயா, க்ளோரி டு ஜீசஸ். விடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. சோர்ந்து போய் என்ன செய்யணும்? பின் வாங்கிடக்கூடாது. கேட்கறத அங்கே கேளு, கொடுக்கறத தேவன் எப்படி கொடுப்பார் என்பதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளினால் அலுப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால், யாரு? பரிசேயர், சதுசேயர். அதை குறித்து அவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல. அவர்கள் வீண் வார்த்தையினால் என்ன செய்கிறாரு? வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்றாரு. ஆனால் அது கேட்கப்படாது. பி ஸ்பெசிஃபிக். தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையை சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. பி ஸ்பெசிஃபிக். எதற்காக ஜெபிக்கிறோமோ அதற்காக ஜெபிக்க வேண்டும். அலுப்பக்கூடாது. அலுப்புனா என்னது? தேவையற்ற காரியங்களெல்லாம் போய் வரக்கூடாது. பி ஸ்பெசிஃபிக்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக சொப்பனங்களை என்ன சொல்றது, மாயையா இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாக இருக்கும் என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருந்தான். யாக்கோபு என்ன ஸ்பெசிஃபிக்காக இருந்தான்? நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய விடமாட்டேன். நாளைக்கு எனக்கு பெரிய போராட்டம் ஒன்று இருக்குது. நாளைக்கு என் அண்ணன் என்ன செய்கிறான்? எதிர்கொண்டு வரான். என் அண்ணன் எதிர்கொண்டு வருகிறான். அவன் செய்தி கேட்டவுடனே ஏசா என்ன செய்கிறான்? இப்போ சாதாரணமாக வரணும்னா சாதாரணமாக வந்து பார்க்கலாம். ஆனால் படைகளை திரட்டி கொண்டு வரான். எதுக்கு படைகளை திரட்டி கொண்டு வரான்? தம்பிக்கு விரோதமாக என்ன செய்யணும்? செயல்படணுன்ட்டு தான் படையை திரட்டி கொண்டு வரான். ஆனால் ஒரு நாள் இரவிலே கர்த்தர் அதை மாற்றினார் என்றால் எல்லாவற்றையும் என்ன செஞ்சான்? பிள்ளையை விட்டான், மனைவி விட்டான், அக்கறையில் போனான், தேவனோடு கூட தனியாக இருந்தான். பி ஸ்பெசிஃபிக். உன் அறையை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் நீ எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறியோ, வெளியரங்கமாய் கர்த்தர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எதுக்குங்க ஆண்டவர்? அப்புறம் அது நமக்கு செய்யலைன்னா ஆண்டவர் நமக்கு எதுக்கு? அப்புறம் ஜெபம் எதற்கு? ஜெபம்னா என்ன? நம்ம கேட்பது தான். எவைகளை கேட்கிறோமோ அவைகளை நீங்கள் என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். ஏன் அழுப்பக்கூடாது சொல்கிறது தெரியுமா? அழுப்புறதுலாம் நம்மளுடைய வேலை இல்லை. பாகால்கிட்ட தான் அழுப்புவாங்க. காலையில் தொடங்கி மதியம் வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க? கொடுங்க 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 கொடுங்க, எல்லாத்தையும் கீறி கொண்டார்கள், எல்லாம் பண்ணி கொண்டார்கள், என்னென்னமோ சேஷ்ட பண்ணானுங்க, என்னென்னமோ வித்தை காட்டினார்கள். இன்னைக்கு நிறைய வித்தை காட்டுறாங்க. எலுமிச்சப்பழத்தை வச்சே பெரிய ஆளாயிடுறான் ஒருத்தன். அல்லேலூயா. இன்னைக்கு பெரிய பெரிய வித்தெல்லாம் இருக்குது. ஆமென், க்ளோரி டு ஜீசஸ். ஆனால் சபைக்குள்ளே வந்து தேவ வார்த்தையை கேளுனா வித்தை காட்டுறவங்கிட்டலாம் ஏமாந்து போகிறாங்க. ஆனால் வார்த்தையை மட்டும் கேட்கறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? கஷ்டமாக இருக்குது. ஆமென். எல்லாம் விதையில் ஏமாந்தவங்க தான் நம்ம ஒரு காலத்தில். அது மாதிரி தானே விதை காட்டினாங்க. கீறி கொண்டார்கள், எல்லாம் பண்ணார்கள், காலையிலிருந்து பாடினார்கள், எல்லாம் இது பண்ணார்கள். எலியா எதாவது அழட்டிக்கிட்டானா? எலியா எதாவது அழட்டிக்கிட்டானா? அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாய் அவன் நடக்க ஆரம்பித்தான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்ய ஆரம்பிச்சான். கிளியராக கேட்டான், இறக்கினார் கர்த்தர். அவ்வளோ நேரமாக ஒருத்தன் போராடிச்சுன்னு இருக்கிறான் உலகத்தில், அவனுக்கு எதுவுமே நடக்கலை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு செகண்டில் நடக்குது. பி ஸ்பெசிஃபிக். என்ன ஆண்டவரே? கர்த்தரே தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படியாய் செய்யும். கர்த்தரே தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் செய்யும். எஸ், காட் இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணார். உன் ஜெபம் அப்படி தான் இருக்கணும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இம்மிடியேட்டாக கர்த்தர் ரியாக்ட் பண்ணுற லெவலில் இருக்கணும். பி ஸ்பெசிஃபிக். ஜெபத்தில் பி ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். மூன்றாவது காரியம், அவன் இயேசுவை நேரடியாக சந்திக்க விரும்பினான். லூக்கா 18ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 37ஆம் வசனம். தாவீதின் குமாரனே. யாரையாவது கூப்பிட்டானா? சம்டைம்ஸ் தேவனை நீங்க நேரடியாக சந்திக்க வேண்டியது இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். தேவனை நீங்க என்ன செய்யணும்? நேரடியாக சந்திக்கணும். அவன் என்ன கேட்டான்? யார் நடந்து போறதுன்னு கேட்டான். ஏசு கிறிஸ்துனா. அதுக்கப்புறம் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, டைரக்டாக இயேசுவை கூப்பிட ஆரம்பிச்சான். பி டைரக்ட், சீக்கிங் காட் டைரக்ட்லி. அவரை டைரக்டாக பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? முற்படணும். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13, 14வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எரேமியா 29, 13, 14 வசனங்கள். முழு இருதயத்தோடும் நீங்கள் தேடுவீர்களானால் என்னை தேடுகையில். ஆமென். அடுத்த வசனம், முதலடி. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று. ஆமென். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை என்ன தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சீக் ஜீசஸ் டைரக்ட்லி. வேற யாரையும் அவன் இது பண்ணல, ஒத்தாசி கூப்பிடல. ஏதாவது கூப்பிடுங்கன்னு சொன்னாரா? ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாரா? யாருமே கூப்பிடல. ஒரே ஒரு வார்த்தை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்குங்க. உங்கள் கூப்பிடுதலை அவர் டைரக்டா விரும்புகிறாரு. அல்லேலூயா.
டைரெக்டாக எல்லா நேரத்துலையும் பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ண முடியாதுல்ல. எல்லா நேரத்துலையும் பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ண முடியாது. மேபி நீங்கள் ஃபோன் பண்ணும்போது பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கலாம், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நோ வரி, நோ வரி. ஒருவேளை பாவம் செய்திருப்போம் என்று சொன்னால் நம்ம போய் உக்காந்துன்னு பாஸ்டர் கிட்ட சைடில் உட்காந்துக்கிட்டு ஃபாதர்கிட்ட என்னுடைய பாவத்தை மன்னிக்க சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்கொண்டீங்களா? ஸ்தோத்திரம். உங்க பாவத்தை மன்னிக்கிறவர்கிட்ட டைரக்டா கேட்டீங்கன்னா மன்னிப்பு டைரக்டா கிடைக்கும். ஆமென். சீக் ஜீசஸ் டைரக்ட்லி. எந்த ஒரு காரியத்தையும் சொல்ல முடியாத காரியங்கள்லாம் இருக்கும். 12 வருடங்கள் அந்த ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவஸ்தைப்படுறா. அவ எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டா. இது சொல்ற காரியமும் கிடையாது அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாக வந்துடுச்சு. அதனால பிள்ளைகள் என்ன பண்றாங்க, அதை ஷேர் பண்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு மெச்சூரிட்டி லெவல் கிடையாது. ஆனால் அந்த நாளில் அவள் எவ்வளோ துன்பப்பட்டுருவா, 12 வருடங்கள் துன்பப்படுத்திருப்பா. ஆனால் டைரக்டாக ஜீசஸுடைய உடையை தொடுவதற்கு அவள் என்ன செய்கிறா, எத்தனம் பண்ணும் பொழுது, அதை தொடும் பொழுது அவள் சுகம் பெறுகிறாள். சீக் ஜீசஸ் டைரக்ட்லி. இயேசுவை நேரடியாக சந்திக்க ஆயத்தப்படு. ஆமென். தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. தேவனை எப்பவுமே நேரடியாக வச்சுங்க. கூப்பிட்ற தூரத்தில் தான் இருந்தார். மேபி டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது, ஆனால் அவன் கூப்பிட்ட சத்தத்தில் தேவன் திரும்பி பார்த்தார்ல, உங்கள் சத்தத்தை கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், திரும்பி பார்ப்பார். சில வேளைகளில் அந்த அழுகை தாங்க முடியாது, சில வேளையில் பாரங்கள் தாங்க முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களை திரும்பி பார்க்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒன்னே ஒன்று, உன் முழு இருதயத்தோடு தேடு. இன்னைக்கு ஏன் அதிக ஜெபத்திற்கு பதில் இல்லைன்னா, முழு இருதயத்தோடு நம்ம என்ன செய்யல, தேடலை. எதை தேடினாலும் முழு இருதயத்தோடு தேடு. முழு இருதயத்தோடு நீ தேடினால் நீ என்ன செய்வ, நீ கண்டடைவை. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு எதிர்ப்படுவேன், நான் உனக்கு தென்படுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4வது காரியம், இயேசு அவனுக்கு நன்மை செய்த போது அவன் அவரை மறக்கவில்லை. லூக்கா 18ஆம் அதிகாரம் 43வது வசனம். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை பகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு ஒரு அல்லேலூயா சொல்லாமா, ஒரு அல்லேலூயா சொல்லாமா, நன்றி அறிதலுள்ளா இருக்க வேண்டும். ஆண்டவர், நீ எதை கேட்கிறியோ அதை செய்ய கர்த்தரால் கூடும். இம்பாசிபிள் என்று சொல்லுகிற வார்த்தையில் பாசிபிளை வைக்கிற ஒரே தேவன் நம்ம தேவன் தான். மனிதனால் முடியாது என்று சொல்லுகிற காரியத்தை என் தேவனால் கூடும் என்று அவர் சொல்லுகிறார். நீ இது என்ன எப்படிலாம் பார்க்காத. கடன் பிரச்சனை இருக்குதா, தேவனிடத்தில் போ. உன்னை நான் சொன்னது போல தாவீதுக்கு லைஃபே முடிஞ்சு போச்சு. அந்த குகையில் போய் அவன் வெளியே வர முடியாது. அந்த வழி மட்டும்தான், 7 வழிலாம் கிடையாது. அவன் சூப்பர் மேனும் கிடையாது எகிரி அப்படி குடிச்சு ஓடுறதுக்கு. அந்த ஒரு வழி தான். அந்த சவுல் அங்கே போய் நிற்கிறான், வாசலாண்ட போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை போய் நிற்கிறான். தாவீதுக்கு வேற வழியே கிடையாது. அன்னைக்கு அவன் மரணித்தே ஆக வேண்டும் மனுஷனுடைய கட்டளையின் பிரகாரமாய். ஆனால் தேவன் பெலிஸ்தரை கொண்டு வந்து அப்படியே அவனுடைய எல்லாம், அவனை தாவீதோடைய இருந்த சிந்தையெல்லாம் பெலிஸ்தர் சிந்தனையாய் மாற்றி அந்த சவுலை திரும்ப செய்து தாவீதை அதே வழியில கர்த்தர் கொண்டு வந்தார். 7 வழி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், அந்த ஒரு வழியில கர்த்தரால கொண்டு வர முடியும். ஆமென். ஆனால் தேவனிடத்தில் கேளுங்க, எவைகளை கேட்பீர்களோ. அவனுக்கு அந்த பார்வை அடைந்த போது அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, தேவனை என்ன செஞ்சான், மகிமைப்படுத்தினான். மகிமைப்படுத்துகிற ஸ்தானம் நமக்கு வேணும். நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு அற்புதம் செஞ்சிருப்பாரு. சில வேளையில நம்ம மறந்து போயிருப்போம். மறக்காத இருதயம் நமக்கு வேணும். பின் செல்லணுங்க, பின் செல்லணும். கூடுவாஞ்சேரியில் எங்களுடைய அத்தை இருக்கிறாங்க. எங்க அத்தை பேரு லக்ஷ்மி. அவருடைய மூத்த மகளுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. அந்த பிசாசு பிடிச்ச பொழுது அங்கே ஒரு சபையிலே கொண்டு போய் அந்த பிள்ளையை 15 நாட்கள் வைத்திருந்தார்கள்.
15 நாட்கள் வைத்து அந்த பிள்ளைக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார். கர்த்தர் சுகம் கொடுத்த பிறகு அவர்கள் அவருடைய வழியில போய்விட்டார்கள். என்ன பண்ணாங்க? அவர்கள் அவர்களுடைய வழியில போய்விட்டார்கள். இன்னைக்கு கர்த்தரை பார்க்க வருகிறவர்கள், கர்த்தரிடத்தில் கேட்க வருகிறவர்கள், கர்த்தர் செய்த பிறகு எப்படி போறது? அந்த எசன்ஸை மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் போய்விடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம். இயேசு, ஐயரே, போதகரே, எங்களுக்கு எத்தனை பேர் கேட்டாங்க? 10 பேர் கேட்டான். எத்தனை பேர் கேட்டான்? 10 பேர் கேட்டான். 18வது வசனம். தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் என்று சொல்லி அவனை நோக்கி, எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். 10 குஷ்டரோகிகள், 10 குஷ்டரோகிகளை கர்த்தர் என்ன செஞ்சாரு? போய் ஆசாரியன்கிட்ட போய் காட்டு என்று சொல்லும் பொழுதே போகும் வழியிலே அவர்கள் என்ன பண்ணார்கள்? எல்லாம் சுஸ்தமானார்கள். ஆனா ஒருத்த மட்டும் தான் என்ன பண்ணா? அந்த அந்நியனுக்கு தெரியுது. ஆனா தேவனை அறிந்தவனுக்கு சில வேளையில் என்ன இருக்காது. அதனால தான் ஆண்டவர் கேட்டார், இந்த அந்நியனை ஒழிய வேற 9 பேர் எங்கே போனார்கள்? எப்பவுமே தேவன் எதை நமக்கு செய்கிறாரோ நம்ம மறந்து போகலன்னா எழுதி வச்சிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் எப்பொழுது தேவனுக்கு பின் செல்லுகிறீர்களோ அப்பொழுது தேவனை நாம் மகிமைப்படுத்துவது மாத்திரம் அல்ல, உங்கள் மூலியமாய் ஜனங்களும் இயேசுவானவரை என்ன பண்ணாங்களாம்? புகழ்ந்தார்கள். உங்களுக்கு செய்கிற நன்மையை நீங்கள் சாட்சியாய் சொல்லும் பொழுது ஜனங்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். தேவனை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த 4 காரியங்களும் நம்ம மத்தியில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நீங்கள் கேட்கிறதை நிச்சயமாய் செய்வார். அதை செய்வதை நீங்கள் சாட்சியாய் பகிர போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் மன இருதயத்தில் இருக்கும், ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். அந்த காரியத்தை விசுவாசத்தோடு கேளுங்க. அந்த குருடன் கேட்டான் பாருங்க. அந்த குருடன் ஒண்ணுமே தெரியாம அந்த குருடன் கேட்டான். இன்னைக்கு நமக்கு நல்ல கை கால் எல்லாமே இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் நல்ல சித்தமா இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 காரியங்களை கேட்டான். உறுதியா இயேசுவானவரை திரும்பி பார்க்க வைத்தான். 2வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்பெசிஃபிக்கா இருந்தது. அவனுடைய ப்ரேயர் ஸ்பெசிஃபிக்கா இருந்தது. கேளுங்க, இதை விடாம கேளுங்க. ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறது மாத்திரமல்ல, அவன் சோர்ந்து போகாமல் தான் கூப்பிடுவதிலே சோர்ந்து போகவே இல்லை. அவனுடைய வாய்ஸை கீழே இறக்கவே இல்லை. சத்தமாய் கூப்பிட்டான், அழுது கூப்பிட்டான். அழுது கூப்பிடும்போது கர்த்தர் உன் கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் வைப்பார். உன் துருத்திலே வைத்து கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. 3வது காரியம், எதை கேட்டாலும் டைரக்டா கேளு. நோ இன்டைரக்ட், நோ இன்டைரக்ட். பாஸ்டர், எனக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? இந்த அம்மா சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ண மாட்டாங்க? சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. ஆனா கேட்கறது மட்டும் எப்படி? பாஸ்டர், எப்படிமா அது ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியும்? கட்டளைகளுக்கு நீங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் பாஸ்டர் ஜெபித்தாலும் சரி, யார் ஜெபித்தாலும் சரி, அதற்கு என்ன இருக்காது? பதில் இருக்காது. ஏதோ பாஸ்டர் என்ன செய்யுங்க, அனுப்பி கொண்டு ஏதாவது ஜெபம் பண்ண வேண்டியதுதான். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு இல்ல. சீக் காட் டைரக்ட்லி. டைரக்டா என்ன பண்ணுங்க? சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படுங்க. எதுவாக இருந்தாலும் டைரக்டா கேளுங்க. கர்த்தர் என்ன செய்வாரு? மனுஷன் மேபி புறக்கணிப்பான், ஆனால் கர்த்தர் ஒரு பொழுது நம்ம புறக்கணிக்க மாட்டாரு. என் பிள்ளை டைரக்டா கூப்பிட்டுருக்குது, என் பிள்ளை டைரக்டா கூப்பிட்டுருக்குது. ஏன்னா அவர் சொன்னாரு, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய சுதந்திரவாளி. அப்ப பிள்ளையை கூப்பிட்டு நம்ம திரும்பாம இருப்போமா? கர்த்தர் நிச்சயமாய் திரும்பி பார்த்து நமக்கு பதில் கொடுப்பார். டைரக்டா கூப்பிடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது காரியம், எப்பவுமே அவர் செய்த நன்மைகளை மறந்து போகாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 காரியங்களும் நமக்கு இருந்ததுன்னா கர்த்தர் நீங்க எவைகளை கேட்பீர்களோ அவைகளை இந்த மாதம் மாத்திரமல்ல, அந்த குருடனுக்கு டெம்பரரியா ஆண்டவர் செய்யல, நிரந்தரமாய் செய்தார்.
எழுந்து